வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கருப்பு பணங்களை வெளிக்கொண்டு வந்தால் மின் தட்டுப்பாட்டை போக்கலாம். கவியரசர் வைரமுத்து பேச்சு. உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படும். புதுவை மாநில தேர்தல் ஆணையர் தகவல். முதலியார்பேட்டையில் வாந்தி வயிற்றுப்போக்கால் பொதுமக்கள் பாதிப்பு. அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் பேர் அதிகரிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வந்தாலே மின்சார பிரச்சினைக்கு முடிவு கிடைக்கும் என்று 3ஆம் உலகப்போர் புத்தக அறிமுக விழாவில் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை, புதுச்சேரி வெற்றி தமிழர் பேரவை ஆகியன சார்பில் கவியரசர் வைரமுத்து எழுதிய 3ஆம் உலகப்போர் புத்தக அறிமுக விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனரும் தொழிலதிபருமான VP சிவக்கொழுந்து தலைமையேற்ற இவ்விழாவிற்கு ஸ்ரீ சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VP ராமலிங்கம் வரவேற்புரை வழங்கினார். முத்து கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் முத்து பழனி அடைக்கலம் முன்னிலை வகிக்க 3ஆம் உலகப்போர் நூல் அறிமுக உரையை வெற்றி தமிழர் பேரவை அமைப்பாளர் கோவிந்தராசு வழங்கினார். விழாவில் பங்கேற்று எழுச்சி உரையாற்றிய கவிப்பேரரசு வைரமுத்து, நாட்டில் நிலவும் மின்சாரம், தண்ணீர் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழிக்க இந்தியாவில் உள்ள கருப்பு பணங்களை வெளிக்கொண்டு வந்தாலே போதும் என கூறினார். மேலும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் தமது விருப்பத்தை வைரமுத்து தெரிவித்தார். வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவின் கருப்பு பணமும், இந்தியாவில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணமும் சட்டப்படி வெளியே கொண்டு வரப்பட்டால் இந்த நாட்டின் மின்சார பிரச்சனை ஒரு நாளில் தீர்ந்து போகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியம். எனவே இந்த ஊழலுக்கு விரோதமான, ஊழலை எதிர்க்கிற ஒரு புதிய தலைமுறை எதிர்பார்க்கிறேன். இந்த புதிய தலைமுறை, இளைய தலைமுறை, நெஞ்சுக்கு நேர்மையான தலைமுறை இந்த மண்ணுக்கு வர வேண்டும். பொய் சொல்லாத ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டும். உழைப்பை நம்புகிற ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் இந்தியா வல்லரசாகும். மேலும் சர்வதேச உரிமைப்படி காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு சொந்தம் என்பதை உணர்ந்து கர்நாடகம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மக்களுக்கு தண்ணீர் மற்றும் மின்சாரத்திற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய வைரமுத்து, நாடு முன்னேற்றம் அடைய அனைத்து கிராமங்களையும் தத்தெடுத்து மாதிரி கிராமங்களை உருவாக்க வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்தார். சர்வதேச உரிமைப்படி கடைமடைக்குத்தான் தண்ணீர் சொந்தம். தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரி, புதுச்சேரிக்கும் தண்ணீர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது. இங்கு அனுபவித்ததுதான் மிச்சம். இதுதான் அடிப்படை உரிமை. இது சர்வதேச சட்டம். நான் உங்களை கர்நாடக மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்கள் உங்கள் சகோதரர்கள். தயவு செய்து தண்ணீர் விடுங்கள். தண்ணீர் கொடுத்தால் உங்களுக்கும் சேர்த்து எங்கள் தமிழ்நாட்டு விவசாயி நெல் விளைவித்து கொடுப்பார். தமிழர் சாப்பிடுவதற்கு மட்டுமா தமிழர் விவசாயம் செய்கிறார்? இல்லை. இந்தியா சாப்பிடுவதற்காக தமிழர் விவசாயம் செய்கிறார். உலகம் சாப்பிடுவதற்காக தமிழர் விவசாயம் செய்கிறார். தமிழனுக்கு அந்த உரிமையை கொடுங்கள். அவன் தன்னை காப்பாற்றிக் கொண்டு உங்களையும் காப்பாற்றுவார். ஆகவே கர்நாடக தோழர்களே, நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை மறுதலிக்கலாம், காவிரி ஆணையத்தை கூட மறுதலிக்கலாம், மனச்சாட்சியை மறுதலிக்க கூடாது. விழாவில் பங்கேற்ற கவி பேரரசுவிற்கு ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தினர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், கம்பன் கழக தலைவர் கோவிந்தராசு, பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன், பேராசிரியர்கள் வேணுகோபால், இளங்கோ, ஸ்ரீ சப்தகிரி குழும இயக்குநர் VPS ரமேஷ்குமார், கம்பன் கழக தலைவர் கோவிந்தசாமி உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கவியரசரின் தமிழ் கொஞ்சும் எழுச்சி பேச்சில் மூழ்கி திளைத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் ஸ்ரீ சப்தகிரி குழுமத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை வாக்குச்சீட்டு முறைப்படி நடத்த உள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் உதிர்த்ரே தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி உள்ளாட்சி பிரதிநிதிகள் பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதுகுறித்து புதுவை மாநில தேர்தல் ஆணையர் உதிப்திரே கூறுகையில், உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு தேர்தல் பணிகளை விரைவாக நடைபெற்று வருகிறது என்றும் தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள், தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் ஆகியவற்றிற்கான கையேடு அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் கூறினார்.
உயர்நீதிமன்ற உத்தரவிட்டுள்ள காலக்கெடு குறுகிய காலமாக உள்ளதால் இம்முறை வாக்குச்சீட்டு வாக்கு பெட்டிகளை பயன்படுத்த உள்ளதாகவும் இதற்கான வாக்கு பெட்டிகளை தயார் செய்யும் பணி தற்போது நடந்து வருவதாகவும் உதிப் ரே தெரிவித்தார். தேர்தல் தேதியை முடிவு செய்வது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதன் பின்னர் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுடன் அமர்ந்து பேசி தேர்தல் தேதி இறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையர் உதிப் ரே தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்கள் வாந்தி வயிற்றுப்போக்கு காரணமாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பூந்தோட்ட வீதி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வருகிறது. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் பூந்தோட்ட வீதியை சேர்ந்த சுப்பிரமணியன், ஆண்டியார் தோப்பு ஆட்டோ ஓட்டுநர் சின்னதுரை, சங்கரி ஆகியோர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவ குழுவை அனுப்பி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என குறை கூறினார். மாசு கலந்த குடிநீரால் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள உடல்நலக் குறைவால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை 2 லட்சமாக உயர்ந்துள்ளது என்று கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கக துணை இயக்குநர் ஜெயபிரகாசம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககம் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கான கிராமப்புற, நகர்ப்புற மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை வெளியிட்டுள்ளது என்றும், இந்த மக்கள் தொகை விவரங்கள் மாவட்டம், வட்டம், நகராட்சி வாரியாக தரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்த மக்கள் தொகை 12,44,464 என்றும், இதில் கிராமப்புறத்தில் 3,94,341 பேரும், நகர்ப்புறங்களில் 8,50,123 பேரும் உள்ளனர் என்றும் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மக்கள் தொகை 2 லட்சம் அதிகரித்துள்ளதாகவும் ஜெயபிரகாசம் தெரிவித்தார். இதனிடையே ஆண் பெண் வளர்ச்சி விகிதத்தை கணக்கிட்டால் 2011 கணக்கெடுப்பின்படி ஆண்கள் 6,10,485 பேரும், பெண்கள் 6,33,799 பேரும் உள்ளனர் என்றும், 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியை பொறுத்தவரை எழுத்தறிவு விகிதம் 86.55% உள்ளது என தெரிவித்த ஜெயபிரகாசம், கடந்த 10 ஆண்டுகளில் 5.31% எழுத்தறிவு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சன திருக்கல்யாண மகோற்சவ விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருமஞ்சன திருக்கல்யாண மகோற்சவ விழா ஆனந்தா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை ஒட்டி சுப்ரபாதம், பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு திருமஞ்சன திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை ஸ்ரீமத் சுவாமி சீதாராம சுவாமிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பெண்களும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு நடத்தினார்கள். ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு யோகா கலையில் உலக சாதனை புரிந்துள்ள ஸ்ரீ ஜான் பீட்டர் தலைமை தாங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை சுமித்ரா ஸ்ரீனிவாசன் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விழா நிகழ்ச்சிகள் முழுவதையும் ஆசிரியை ஸ்ரீமதி தர்மசம்வர்த்தினி ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள். இதில் ஏராளமான மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பேச்சுத்திறன் மற்றும் செவித்திறன் மருத்துவர்களின் மாநாடு ராயல் பார்க் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பேச்சுத்திறன் மற்றும் செவித்திறன் மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மருத்துவ நிபுணர்கள் மாநாடு தி ராயல் பார்க் உணவகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவினை தமிழ்நாடு புதுச்சேரி பேச்சுத்திறன் மற்றும் செவித்திறன் மருத்துவர்களின் தலைவர் மனோகர் துவக்கி வைத்தார். இம்மாநாட்டில் விநாயகா மிஷன் கல்லூரி மாணவர்கள் 5 சிறப்பு கட்டுரைகள் மற்றும் 15 ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள். இதில் டாக்டர் கணேசன், ஜிப்மர் மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் தென்னிந்திய முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேச்சுத்திறன் மற்றும் செவித்திறன் மருத்துவர்கள் சங்க தலைவர் ராஜன் செய்திருந்தார்.
புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியம் சார்பில் நல்லுலகை உருவாக்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் எனும் தலைப்பிலான பேச்சுப் போட்டி நடத்தப்பட்டது. கூட்டுறவு கருத்தரங்கு கூடத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்பட்ட இப்போட்டியில் கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த கற்பகநாதன், துணை பதிவாளர் முத்துக்கண்ணு ஆகியோர் நடுவர்களாக இருந்து வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்தனர். ஒன்றிய மேலாண் இயக்குநர் பாலகிருஷ்ணன், கணக்காளர் ஜான் இருதயராஜ், கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் மணவாளன், கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி நிர்வாக அலுவலர் மோகன்ராஜ் உட்பட ஒன்றிய மேலாளர்கள், ஊழியர்கள் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் நோக்கி பாத யாத்திரை, மக்கள் நலன் வேண்டி கிறிஸ்துவர்கள் மேற்கொண்டனர். தமிழ்நாடு புதுவை மீனவ அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம், பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் மாதா கோவிலுக்கு பரிகார பாத யாத்திரையை கிறிஸ்துவர்கள் மேற்கொண்டுள்ளனர். 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் புதுச்சேரியை தாக்கக்கூடாது என வேண்டி வில்லியனூர் மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பழக்கம் கிறிஸ்துவர்களிடையே வழக்கமானது. இதன் தொடர்ச்சியாக பரிகார பாத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி இவ்வாண்டிற்கான பரிகார பாத யாத்திரை தொடங்கியுள்ளது. புனித ஜென்மராக்கினி மாதா பேராலயத்திலிருந்து தொடங்கியுள்ள இந்த யாத்திரையில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் புதுச்சேரியிலிருந்து வில்லியனூருக்கு நடந்தே செல்கின்றனர். இயற்கை சீற்றங்கள், பேரிழிவு, நோய் போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டி வில்லியனூர் அன்னையின் அருளை பெறுவதே பாத யாத்திரையின் நோக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மீனவர்களுக்காக தனி வங்கி தொடங்க 1 கோடி ரூபாய் முன்வைப்பு தொகை மீனவர் அமைப்பு கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு புதுவை மீனவ அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு கலந்தாய்வு கூட்டம் கிரீன் பேலஸ் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு புதுவை மீனவர் கூட்டமைப்பின் செயலாளர் மைக்கேல் பெர்னாண்டோ, அகில இந்திய மீனவர் முன்னணி தலைவர் நாஞ்சில் மைக்கேல், தூத்துக்குடி நாட்டுப்படகு மீனவர் சங்க தலைவர் கைஎஸ் பெர்னாண்டோ உட்பட மீனவர் நல சங்கத்தினர் பலரும் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் கூடங்குளம் அணுவிலையை எதிர்த்து அறவழியில் போராடி சிறையில் உள்ள இடிந்தகரை மீனவர்கள் 52 பேரை விடுவிக்க வேண்டும், மணப்பாடு துப்பாக்கிச்சூடு குறித்து நீதி விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை செயலகத்தின் அரசாங்க உறுதிமொழிகள் குறித்த குழு கூட்டம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சட்டப்பேரவை செயலகத்தின் அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழு 2012-2013ற்கான கூட்டம் சட்டப்பேரவை செயலக குழு அறையில் நடைபெற்றது. இக்கூட்டம் குழுவின் தலைவர் நேரு தலைமையில் நடத்தப்பட்டது. இதில் அரசாங்க உறுதிமொழிகள் பற்றிய குழுவின் உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் நமச்சிவாயம், சிவா, நந்தா சரவணன், சட்டப்பேரவை செயலர் அன்பழகன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் ரவி, பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் ஜெயக்குமார், நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் சாய் சுப்பிரமணியம் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். பிஆர்டிசி பணிமனை தொழில்நுட்ப ஊழியர் சங்கத்தினரின் சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இத்திறப்பு விழாவிற்கு பிஆர்டிசி பணிமனை தொழில்நுட்ப ஊழியர் சங்க தலைவர் பாரிதாஸ் தலைமை தாங்கிட பொதுச் செயலாளர் வேலையன், சுப்புராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சம்மேளன கௌரவ தலைவர் பாலமோகனன் சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். சம்மேளன தலைவர் ஆனந்தராசன் கொடியினை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளங்கோ, ஜெயராஜ், நரசையா, சீதாராமன், அழகிரி உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். கோஜிரியோ கராத்தே பள்ளி சார்பில் 8வது மாநில அளவிலான கராத்தே போட்டி கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவியர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இப்போட்டியில் மாணவ மாணவிகளுக்கு வயதிற்கும் உடல் எடைக்கும் தகுந்தாற்போல் கட்டா மற்றும் ஷியாய் போட்டிகள் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் ஜோஜ்ரியோ கராத்தே பள்ளி தலைவர் அரசு கொறடா நேரு, வில்லியனூர் வருவாய் அதிகாரி யஷ்வந்தையா, குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை பயிற்சியாளர்கள் ஆறுமுகம், வெங்கடாச்சலபதி, சங்கர், கோபி, செல்வம், மதிவொலி, சுரேஷ், ராமமூர்த்தி, பிரதீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இந்தியா முழுவதும் சட்ட ரீதியாக சுமார் 10,000 டெலிபோன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக மத்திய அரசின் புள்ளி விவரம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் செயற்படும்
புலனாய்வு அமைப்புகள் மற்றும் ராணுவம் போன்றவற்றின் கோரிக்கைகள் அடிப்படையில் டெலிபோன்களை ஒட்டு கேட்கும் சட்ட ரீதியான உரிமையை மத்திய உள்துறை செயலாளர் வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 4000க்கும் மேற்பட்ட டெலிபோன்களை ஒட்டு கேட்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1200 மின்னஞ்சல்கள் இடைமறித்து பார்க்கப்படுவதாகவும் இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இந்தியாவில் நடக்கும் குற்ற செயல்கள், அந்நிய நாட்டிற்கு நம் நாட்டின் ராணுவ மற்றும் தொழில்நுட்ப ரகசியங்களை கடத்துதல் போன்றவற்றை தடுக்கும் பொருட்டு இந்த டெலிபோன் ஒட்டு கேட்புகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியது குறிப்பிடத்தக்கது. தெற்காசிய நாடுகள் புயல், மழை போன்ற இயற்கை சீற்றங்களால் பெரிதும் பாதிப்படைந்து வருகிறது. தெற்காசிய நாடுகளில் ஒன்றான வங்கதேசத்தில் கடந்த 2 தினங்களாக புயல் காற்றுடன் மழை கொட்டியது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நோகாலி மற்றும் போலோ மாவட்டங்களில் புயலால் பெரிதும் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக வங்கதேசத்தில் இதுவரை 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் 16 பேர் நோகாலி மாவட்டத்தையும் 4 பேர் போலா மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள். நூற்றுக்கணக்கான மீன்பிடி படகுகளை காணவில்லை என கூறப்படுகிறது. குடிசை வீடுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. தொலைபேசி மற்றும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அணித் தலைவர் பதவியை ஏற்க தயார் என இளம் வீரர் கோலி தெரிவித்துள்ளார். சர்வதேச T20 போட்டிகளுக்கு இந்திய அணிக்கு இளம் வீரர் விராட் கோலியை அணித் தலைவராக நியமிக்க வேண்டுமென சமீப காலமாக கருத்து மேலோங்கி வருகிறது. இது குறித்து கோலி கூறுகையில், தொடர்ச்சியாக ரன்கள் குவிப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் 3வது வீரராக களம் இறங்குவதால் எளிதாக ரன்கள் குவிக்க முடிகிறதாக கூறினார். நெருக்கடியில் விளையாடுவது அதிகம் பிடிக்கும் என்றும் அப்போதுதான் தமது திறமை வெளிப்படும். நெருக்கடி இல்லாவிட்டால் சிறப்பாக ஆடினோம் என்ற உணர்வே இருக்காது என்றும் கோலி தெரிவித்துள்ளார். T20 ஆட்டங்களுக்கு என்னை அணித்தலைவராக நியமிக்க வேண்டுமென சமீப காலமாக செய்திகள் வெளிவருகின்றன என்றும் தற்போதைய சூழ்நிலையில் அதை நான் நினைத்து பார்க்கவில்லை. எனினும் அணித்தலைவர் பதவி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றும் தற்போதைக்கு ஆட்டத்திறனை மேலும் மேம்படுத்துவதிலேயே கவனம் உள்ளதாகவும் கோலி தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கோச்சடையான் எதிர்வரும் பொங்கல் தின கொண்டாட்டமாக வெளியாகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் முதல் 3D படமான கோச்சடையானில் தீபிகா படுகோனே நாயகியாக நடித்துள்ளார். இவர்களுடன் அரவான், ஈரம் கதாநாயகன் ஆதி, நாசர், சோபனா மற்றும் பலர் நடித்துள்ளார்கள். AR ரகுமான் இசையமைத்துள்ளார். 100 கோடி ரூபாயில் கோச்சடையான் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த படம் தெலுங்கில் விக்ரமசிங்கா என்ற பெயரில் டப்பிங் செய்து வெளியிடப்படுகிறது. ஹிந்தி, மலையாள மொழிகளிலும் கோச்சடையான் வெளியாக உள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி ரஜினி பிறந்தநாளையொட்டி திரையிட திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வெளியீட்டு தேதி தள்ளி போகிறது. ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையன்று படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2926 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 63 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கருப்பு பணங்களை வெளிக்கொண்டு வந்தால் மின் தட்டுப்பாட்டை போக்கலாம், கவியரசர் வைரமுத்து பேச்சு. உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படும், புதுவை மாநில தேர்தல் ஆணையர் தகவல். முதலியார்பேட்டையில் வாந்தி வயிற்றுப்போக்கால் பொதுமக்கள் பாதிப்பு, அரசு மருத்துவமனையில் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை. புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் பேர் அதிகரிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தகவல். புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் நோக்கி பாத யாத்திரை, மக்கள் நலன் வேண்டி கிறிஸ்துவர்கள் மேற்கொண்டனர். தமிழ்நாடு புதுவை மீனவ அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம், பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.